பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் செய்திகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அஞ்சுவட்டத்தம்மன் ஆலய பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பலங்காரத்தில் அம்மன் தேருள் எழுந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி முழக்கமிட்டு வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். சென்னை எழும்பூர் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடக்க உள்ளதால் கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு தடத்தில் 12 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடற்கரை, தாம்பரம் தடத்தில் காலை 4:15, இரவு 11, 11:20, 11:40, 11:59 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் 12ஆம் தேதியிலிருந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் கடற்கரை தடத்தில் இரவு 10:20, 11, 11:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும் 12ஆம் தேதியிலிருந்து ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல நாளை முதல் 16ஆம் தேதி வரையும் சில மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 11:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10:45 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு 11:30க்கு திருநெல்வேலி சென்றடையும். சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:15 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு தூத்துக்குடியில் புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்றடையும். சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி மதியம் 3:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு கொல்லம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூரில் இந்த ஆண்டின் அதிகபட்சமாக 108 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவானது. கோடை வெயிலின் தாக்கத்தால் சாலைகளில் கடும் வெப்பக்காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மதிய நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவு காரணமாக காய்கறிகள் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ வெண்டைக்காய் தற்போது 40 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல 1 கிலோ கோவக்காய் 7 ரூபாயிலிருந்து 12 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பீன்ஸ் 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கள் இறக்கியதாக எழுந்த புகாரில் விவசாயி மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையின் போது ஏற்பட்ட தகராறில் தற்காப்புக்காக 4 முறை சுட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இது திட்டமிட்ட கொலை முயற்சி என்று மணிகண்டனின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கால்களில் குண்டு பாய்ந்த நிலையில் மணிகண்டன் மற்றும் படுகாயமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். நுந்துளாமட்டம் தேயிலை தோட்டத்தில் இருந்த மரத்தின் மீது ஏறிய சிறுத்தை மரத்தை விட்டு இறங்காமல் மேலேயே அமர்ந்திருந்தது. இதனால் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்றவர்கள் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் சிறுத்தை மரத்தை விட்டு மெதுவாக கீழே இறங்கிச் சென்றது. சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து அதனை வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே திருவரங்கம் கூட்டுறவு வங்கிக் கிடங்கில் சுமார் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. நெல் மூட்டைகள் நனைந்து விட்டதால் அடுத்த சாகுபடிக்கு விதை நெல்லாக பயன்படுத்த முடியாது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
இதனிடையே பலத்த காற்றால் தார்பாய்கள் பறந்ததால் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் நெல் உலர்த்தப்பட்டு வாணிப கழகத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் கிடங்கு நிர்வாகம் விளக்கமளித்திருக்கிறது. அதிமுக என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக முயற்சி செய்வதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் பாஜகவை தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். நான் டெல்லி அணின்னு சொல்றேன்ல, யார் யார் இருக்கா டெல்லி அணின்னு சொல்லுங்க. மோடி கூட இருக்கிற யாரு? அடிமை கூட்டம் கூட இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு வராரு. அவங்களுக்கு தெரியுமா, பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. அதனால இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். மீண்டும் அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. எனவே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆச்சு அமைஞ்சாகணும். மாவட்ட எஸ்பிக்கள் தங்கள் நேரடி மேலதிகாரிகள் அல்லாத அதிகாரிகளிடமிருந்து உத்தரவுகளை ஏற்கக்கூடாது என்று தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்தகைய விதிமுறை மீறல்கள் நடந்தால் உடனடியாக தன்னிடம் தகவல் தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சிறப்பு பிரிவுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் தங்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளில் நடக்கும் முக்கிய சம்பவங்களை உடனடியாக மேலதிகாரிகளுக்கும் அவசியமெனில் நேரடியாக டிஜிபிக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்சி துண்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வெண்ணாந்தூரிலிருந்து ஈரோட்டுக்கு சென்ற வாகனத்தை சோதனையிட்ட போது ஆவணங்களில் வாகன எண் இல்லாததால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்த அதிகாரிகள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அறிக்கை அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தில் நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். முதல்வர் பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டம் தர்மடம் தொகுதியில் களமிறங்கியுள்ளார். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் MV கோவிந்தன் தலிபரம்பா தொகுதியில் போட்டியிடுகிறார். மூத்த அமைச்சர் KN பாலகோபால் கொட்டாரக்கராவிலும் மற்றொரு மூத்த அமைச்சர் ராஜு கலமச்சேரி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் KK சைலஜா பெரவூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் முதல்வர் வேட்பாளராக கருதப்படுபவருமான VD சதீசன் பெரவூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மூத்த காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஹரிபாட் தொகுதியில் களம் கண்டுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகன் முரளிதரன் வட்டியூர்காவு தொகுதியில் களமிறங்கியுள்ளார். மற்றொரு முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டியின் மகன் சாண்டி உம்மன் புதுப்பள்ளி தொகுதியில் போட்டியிடுகிறார். முஸ்லிம் லீக் மூத்த தலைவர் குணாலிக்குட்டி மலப்புரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில தலைவர் சுரேந்திரன் மஞ்சேஸ்வர் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் உள்ள நேமம் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகள் பத்மஜா வேணுகோபால் திருச்சூரில் போட்டியிடுகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 340 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தைப் போல வெள்ளியும் விலை உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவிற்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்பட்ட நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.